ஒருமுறை ஜான் பேட்டனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஆயுதமேந்திய நூற்றுக்கணக்கான பழங்குடியினர் இரவோடு இரவாக அவரது வீட்டை சூழ்ந்து கொண்டனர். வெளியே மரண ஓலம். உள்ளே ஜான் பேட்டன் தன் வேதாகமத்தை கெட்டியாக பிடித்துக்கொண்டு விடிய விடிய முழங்காலிட்டு ஜெபித்தார். விடிந்தால் மரணம் நிச்சயம் என்று காத்திருந்த வேளையில் விசித்திரமாக அதிகாலையில் அந்த பழங்குடியினர் அனைவரும் ஒன்றும் செய்யாமல் கலைந்து சென்றனர். பல வருடங்கள் உருண்டோடின. ஜான் பேட்டனின் அன்பினாலும் தொடர் ஊழியத்தினாலும் அந்த பழங்குடியினரின் தலைவன் மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். ஒருநாள் பேட்டன் அவனிடம், அன்று ஒரு இரவு என் வீட்டை சூழ்ந்து கொண்டு ஏன் எங்களை ஒன்றும் செய்யாமல் அப்படியே திரும்பிப் போனீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த தலைவன் ஆச்சரியத்தோடு சொன்னான், ஐயா, நாங்கள் உங்களை கொல்லத்தான் வந்தோம். ஆனால் உங்கள் வீட்டைச் சுற்றிலும் கைகளில் பளபளக்கும் பட்டயங்களை ஏந்தியபடி வெள்ளை ஆடையணிந்த நூற்றுக்கணக்கான மாபெரும் வீரர்கள் காவலுக்கு நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களைக் கண்டு பயந்துதான் நாங்கள் ஓடிவிட்டோம். அன்று உங்களை காவல் காத்தது யார்? அப்போதுதான் பேட்டன் உணர்ந்தார், அன்று இரவே பரலோகத்தின் தேவதூதர்களின் சேனையை அனுப்பி தேவன் தன்னை அரணாக காத்திருந்தார் என்ற உண்மையை. கர்த்தருக்குப் பயந்தவர்களைச் சுற்றி அவருடைய தூதன் பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7 என்ற வார்த்தை அங்கு நிஜமானது.